வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். அதே மாதிரி இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாங்க. நம்ம சப்பாத்தியில் ஃபில் பண்ணி சப்பாத்தி ரோல் மாதிரியும் கூட இந்த பீன்ஸ் முட்டை பொரியலை வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். பீன்ஸ் முட்டை பொரியலுக்கு தாளிச்சு இருக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியறது கூடவே 20 to 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறது கூடவே 3 வரமிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே 1/4 கிலோ பக்கம் பீன்ஸ் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுப்பேன். இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பீன்ஸ் நல்லா தண்ணி சுண்டி இருக்கணுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். இது கூடவே இந்த ஓரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வேகட்டுங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ லேசாக வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு முட்டை பொரியல் மாதிரி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம லேசாக கொஞ்சமாக உதுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா முட்டை வெந்து இருக்கணும். பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இடித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, இதையும் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் பீன்ஸ் முட்டை பொரியல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.